அனைவருக்கும் வணக்கம். இனி வரக்கூடிய நாட்களில் கும்பராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள்லாம் கிடைக்க போகுது அப்படின்னு பார்க்கலாம். பொதுவாகவே கும்பராசிக்காரர்களுக்கு இந்த நேரத்தில் வாக்கு வன்மை அதிகரிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த வாக்கு வன்மையால் நிறைய நன்மைகள் நடக்க போகுதுங்க. நீங்கள் காத்துக்கிட்டு இருக்கேன். அதே போல் உங்கள் குடும்பத்தில் சின்ன சின்ன குழப்பங்கள் இருக்குது, இதனால் நாங்கள் இத்தனை நாள் பிரச்சனையில் இருந்தோம் அப்படின்னு சொன்னாலும் கூட அந்த குழப்பமெல்லாம் தீரக்கூடிய காலகட்டமாக இனி வரக்கூடிய காலகட்டம் இருக்க போகுது. முக்கியமாக பெண்களுக்கு மற்றவர்களுடைய உதவி செய்வதால் வீண் அலைச்சல் உண்டாகலாம். அதில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். இன்னும் கும்பராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள்லாம் கிடைக்க போகுதோ அப்படிங்கிறது நம்ம தொடர்ந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோவை பார்க்கக்கூடிய நீங்கள் 12 ராசியில் என்ன ராசிக்காரங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிட்டுருங்க. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு பிடித்த கடவுளினுடைய பெயரை 3 முறை கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுருங்க. நீங்கள் இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய உங்களுடைய குடும்பத்தில் உங்கள் வீட்டில் நிறைய கஷ்டம் இருக்குது. முக்கியமாக எதிர்மறையான பிரச்சனைகள் இருக்குது. யாராவது நமக்கு பில்லி சூனியம் ஏவல் இந்த மாதிரி செய்திருப்பாங்களோ அப்படின்னு பயப்படுறீங்களா? இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் ஒரு தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன். அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு சரியான தீர்வு கிடைக்கும். கும்பராசிக்காரர்களுக்கு இனி வரக்கூடிய காலகட்டத்தில் போட்டிகள் குறையக்கூடியதாக இருக்கும். நீண்ட நாளாக உங்களுக்கு இழுத்துக்கிட்டே இருந்த சில விஷயங்கள் கூட நல்லபடியாக முடியறதுக்கான நேரம் இது அப்படின்னு சொல்லலாம். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க சில விஷயங்களை தவறாக புரிந்து கொண்டு சங்கடப்பட வேண்டியது இருக்கலாம். வாக்கு வன்மை அப்படின்னு சொன்னால் வாக்கு வன்மை அதிகரிக்கும். குடும்பத்தில் இருந்த குழப்பம் கூட தீர்ந்து போகும். பெண்களுக்கு மற்றவங்களுக்கு உதவி செய்வதால் வீண் அலைச்சல் உண்டாகிறதுக்கான நேரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். மாணவர்களுக்கு சாமர்த்தியமான செயல்களால் மற்றவர் மனதில் இடம் பிடிப்பீங்க அப்படின்னு சொல்லலாம். பாடங்களில் ரொம்ப கவனம் செலுத்துறது அதிகரிக்கலாம். எதிலுமே மந்தமான சூழ்நிலையை உருவாக்கும். புதிய நபர்களுடைய நட்பும் அதனால் மன மகிழ்ச்சியும் உங்களுக்கு ஏற்படும். மேலிடத்தில் இருந்து வந்த கருத்து வேற்றுமை நீங்கி ஒற்றுமை உண்டாகும். எடுத்திருக்கக்கூடிய அரசாங்க வேலைகள் மூலமாக நல்லதொரு நன்மைகள் நடக்கிறதுக்கான காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்குங்க. முயற்சியில் உங்களுக்கு எதிர்பார்த்த பலன் கிடைக்கிறது கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும். குடும்பத்தில் இருப்பவங்களுடைய வீண் பேச்சால் மன வருத்தம் உண்டாகலாம். தொழில் வியாபாரம் தொடர்பான காரியங்கள் இப்போ உங்களுக்கு சாதகமாக நடந்து முடியும். புதிய ஆர்டர்கள் வந்து சேர்றதுக்கான காலகட்டமாக இனி வரக்கூடிய காலகட்டம் இருக்க போகுது. பழைய பாக்கிகள் கூட வசூலிக்கிறதுல கொஞ்சம் ஆர்வம் காட்டுவீங்க அப்படின்னே சொல்லலாம். இந்த கும்பராசிக்காரர்களுக்கு பலன்கள் அப்படின்னு பார்க்கும்போது இந்த நேரத்தில் நல்லதொரு பலன்கள் தாங்க இருக்குது. நீங்கள் பெரிதாக எதையும் போட்டு குழப்பிக்க வேண்டாம். அலுவலகத்தில் சக ஊழியர்கள் உங்களுடைய பணிகளில் உதவி செய்யக்கூடியதாக கூட அமையலாம். மற்றபடி பதவி உயர்வோ சலுகை உயர்வோ நீங்கள் இப்போ இந்த நேரத்தில் எதிர்பார்க்க முடியாது. தந்தையினுடைய உடல் நலனில் கூடுதலான கவனம் செலுத்துறது ரொம்ப நல்லது. குலதெய்வ பிரார்த்தனையை நீங்கள் நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு அதிகமாக ஏற்படும். இந்த நேரத்தில் உங்களுக்கு பண உதவி பண தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேவைக்கு ஏற்ற பணம் திருப்தியை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். பிள்ளைகளால் மதிப்பும் மரியாதையும் கூடும். வாழ்க்கை துணை வழியில் மகிழ்ச்சி உண்டாகும். சகோதரர்களுக்கான செலவுகள் இந்த நேரத்தில் நீங்கள் செய்ய வேண்டிய காலகட்டமாக அமையலாம். கூடுமான வரைக்கும் நீங்கள் விட்டு பிடித்து போகிறது நல்லது. தந்தையினுடைய உடல் நலனில் கூடுதலான கவனம் செலுத்துறது நல்லது. குலதெய்வ பிரார்த்தனை இப்போ உங்களுக்கு கை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு பிரச்சனைகள் எதுவும் ஏற்படுறதுக்கு இல்லை. உறவினர்கள் அனுசரணையாக இருப்பாங்க. அதனால் நீங்கள் கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லது. நீங்கள் இந்த நேரத்தில் கடுமையாக உழைக்கணும். அப்போ தான் அது உங்களுடைய வாழ்க்கைக்கு ரொம்ப நல்ல பலனை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். குடும்பத்தில் அடுத்தவர்களால் திடீர் பிரச்சனை தலை தூக்கலாம். மாற்று கருத்து உண்டாகலாம் அப்படின்னு சொல்லலாம். இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு கலைத்துறையில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா எந்த ஒரு விவகாரத்தில் சிக்கினாலும் சாமர்த்தியமாக மற்றவரை முன்னிறுத்தி தான் நீங்கள் தப்பித்து கொள்ள வேண்டியது இருக்கும். அரசியல் துறையினருக்கு உங்களுடைய வளர்ச்சியில் இருந்த முட்டுக்கட்டைகள் நீங்கும். மாணவர்களுக்கு கல்வியில் நல்ல முன்னேற்றம் காண்பதில் ஆர்வம் உண்டாகும். மனதில் கண்டிப்பாக உற்சாகம் ஏற்படும்.
வரக்கூடிய காலகட்டத்தில் கடித போக்குவரத்து உங்களுக்கு சாதகமான பலனை கொடுக்கும். கலைத்துறையினருக்கு புதிய நபர்களுடைய அறிமுகம் கண்டிப்பாக இருக்கும். அவர்களுடைய கவனத்தோடு பேச வேண்டியது ரொம்ப நல்லது. தொழில் மந்தமாக உங்களுக்கு காணப்பட்டாலும் வருமானம் வழக்கம் போல தான் இருக்கும். கணவன் மனைவிக்கு இடையில் சந்தோஷம் நீடித்திருக்கக்கூடியதாகவும் பிள்ளைகளுக்கு தேவையான ஆடை அணிகலன்களை வாங்கி கொடுத்து மகிழ்வீங்க அப்படின்னு சொல்லலாம். இனி வரக்கூடிய காலகட்டத்தில் உங்களுக்கு வாக்குவாதத்தை தவிர்க்கிறது தான் ரொம்ப நல்லதுங்க. வீண் வாக்குவாதம் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அது உங்களுக்கே கெடுதலாக கூட அமையலாம். அரசியல் துறையினர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எடுத்த காரியத்தை வெற்றிகரமாக செய்து முடிக்க கூடுதலாக உழைக்க வேண்டியது இருக்கும். சக மனிதர்கள்கிட்ட நீங்கள் அனுசரித்து போகிறது ரொம்ப நல்லது. கவனத்தை சிதற விடாமல் உழைப்பது உங்களுக்கு ரொம்ப அவசியம். மனதில் இருந்த கவலை நீங்கும், வருத்தம் நீங்கி மகிழ்ச்சி ஏற்படும். எல்லா முயற்சியிலையுமே கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி உண்டாகும் அப்படின்னு சொல்லலாம். குறிப்பாக நீங்கள் யாருக்கிட்டையாவது ஒரு வாக்கு கொடுக்குறீங்க அப்படின்னா அதை நம்மளால் நிறைவேற்ற முடியலையே அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்படுவீங்க. அப்படின்னா நீங்கள் கொடுத்த வாக்கை கண்டிப்பாக காப்பாற்றக்கூடியவர்கள் அப்படின்னு சொல்லலாம். எப்பேற்பட்டு பாடுபட்டாலும் கூட அந்த கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீங்க. மற்றவர்களுடைய பிரச்சனைக்கு வழியே சென்று உதவிகள் செய்வதை தவிர்க்கிறது நல்லது. மாணவர்களுக்கு பாடங்களை படிப்பது பற்றி கவலை நீங்கும். மனதில் உற்சாகம் பிறக்கும். தொழில் வியாபாரம் கண்டிப்பாக உங்களுக்கு சீராக அமையும். தொழில் தொடர்பாக நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும். வியாபாரத்துக்கு தேவையான பண உதவி கண்டிப்பாக கிடைக்கும். போட்டிகள் கண்டிப்பாக உங்களுக்கு குறையும் அப்படின்னு சொல்லலாம். மகாலட்சுமியை நீங்கள் வழிபட்டு வந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு பண கஷ்டங்கள் எல்லாம் தீரக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். அதே போல் உங்களுக்கு இன்னும் என்ன மாதிரியான பலன்கள் அமையப்போகுது அப்படின்னு பார்க்கும்போது முக்கியமாக அரசியல் துறையில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய வார்த்தையில் அதிகமான கவனம் செலுத்தணும். உங்களுடைய வார்த்தைக்கு கண்டிப்பாக மதிப்பு மரியாதையும் அதிகரிக்கும். உங்களுடைய ஆலோசனைப்படி உடன் இருப்பவர்களை கேட்டு செயல்படுவது மனதுக்கு ஒரு இதமளிக்கும். திடீர் செலவு ஏற்படலாம். உங்களுடைய திறமை கண்டிப்பாக வெளிப்படும். மேலும் பாராட்டு கிடைக்கும். புதிய நபர்களுடைய அறிமுகம் நன்மையை கொடுக்கும். அவர்களுடைய பொறுப்புகள் கொடுக்கறதுல கூடுதல் கவனம் இருக்கும். உறவினர்களிடம் பழகும்போது ரொம்ப கவனத்தோடு பழகணும். நீங்கள் சாதாரணமாக ஏதாவது சொல்லும்போது கூட அது உங்களுக்கு சண்டை சச்சரவை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும். அதனால் உங்களுடைய வார்த்தையில் நீங்கள் அதிகமான கவனம் செலுத்துறதை நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கணும். முக்கியமாக உங்களுக்கு ஆதாயங்கள் கிடைக்கக்கூடிய காலகட்டமாகவும் புதிய வாய்ப்புகளை நீங்கள் பெறக்கூடிய காலகட்டமாகவும் இருக்கும் அப்படின்னா அது மிகையாகாது. இந்த புதிய வாய்ப்புகள் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நன்மையை பெற்றுக் கொடுக்கும். முக்கியமாக இனி வரக்கூடிய காலகட்டத்தில் இன்னும் உங்களுக்கு என்னென்ன மாதிரியான பலன்கள்லாம் இருக்க போகிறது அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம். உத்தியோக ரீதியாக சில மாற்றங்களை உங்களால் எதிர்பார்க்க முடியும். ஆனால் எதிர்பார்த்த ஒரு காரியம் நல்ல முறையில் நடக்கும். வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட்டு லாபத்தை அதிகரிக்கக்கூடியதாக இருக்கும். புதிய திட்டங்களுக்கு ஏற்ற நேரம் இது அப்படின்னு சொல்லலாம். குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் கூட கண்டிப்பாக தீரும். பிள்ளைகளால் உங்களுக்கு மன நிம்மதி உண்டாகும். அலுவலகத்தில் இணக்கமான சூழல் உருவாகும். சம்பள உயர்வு, பதவி உயர்வு மாற்றங்கள் எல்லாமே உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது. வியாபாரத்தில் விற்பனை அதிக லாபத்தை கொடுக்கும். முதலீடுகளை அதிகரிக்கக்கூடிய முயற்சியில் நீங்கள் இறங்கலாம். குடும்பத்தில் இருந்து வந்த கவலைகள் நீங்கும். பிள்ளைகளால் பெருமையான செய்திகள் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து சேரும். பெரியவர்களுடைய ஆதரவு நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும். குடும்பத்துக்காக நீங்கள் பணத்தை சேர்ப்பதில் அதிகமான ஆர்வம் காட்டுவீங்க. கலைத்துறையினர் வெளிநாட்டு வாய்ப்புகளை பெறுவாங்க. சற்று நிதானமான முதலீடுகளை செய்கிறது உங்களுக்கு இப்போது ரொம்ப நல்லதொரு பலனை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் வியாபாரம் செய்கிறீங்க அப்படின்னா வியாபாரத்தில் கொடுக்கல் வாங்கல் பிரச்சனையை கவனமாக கையாளணும். ஆராய்ந்து பார்த்து புதிய முதலீடுகளை செய்யணும். வரக்கூடிய காலகட்டத்தில் உங்களுக்கு வியாபாரம், குடும்பம் ஆகியவற்றுக்கு அவசியமான செயல்களில் ஈடுபட வேண்டியது நல்லது. பண விஷயத்தில் ரொம்ப கவனமாக நீங்கள் இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு நீங்கள் இப்போது சிவபெருமானுடைய வழிபாடு மேற்கொண்டுட்டு வரீங்க அப்படின்னா அது உங்களுக்கு நல்ல ஒரு பலனை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வரக்கூடிய காலகட்டத்தில் எப்படிப்பட்ட பலன்கள் மாறும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு முறையில் விற்பனையும் லாபமும் வியாபாரத்தில் அதிகரிக்கும். புதிய முயற்சிகள் கண்டிப்பாக உங்களுக்கு எச்சரிக்கையாக ஈடுபட்டால் நல்லதொரு பலனை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். உங்கள் வீட்டில் நிறைய குழப்பங்கள் இருக்குது, வீட்டில் பிரச்சனை இருக்குது அப்படின்னா குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் குழப்பங்களும் கண்டிப்பாக தீரக்கூடிய காலகட்டம். அலுவலகத்தில் அமைதியான நிலை நிச்சயமாக இருக்கும். சில முக்கியமான வாய்ப்புகள் கூட உங்களுக்கு தள்ளி போகலாம். நீங்கள் கவனமாக இருக்கிறது நல்லது.
வரக்கூடிய காலகட்டத்தில் உங்களுடைய ராசிக்கு எப்படிப்பட்ட பலன் இருக்க போகுது அப்படின்னு பார்க்கும்போது நீங்கள் நிதானமாக செயல்படும் போது நிதானமான வாய்ப்புகளும் நல்லதொரு பலன்களையும் பெறக்கூடிய காலகட்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் யாருக்காவது கடன் கொடுக்குறீங்க அப்படின்னா இந்த நேரத்தில் கொடுக்கல் வாங்கல அதிகமான கவனம் செலுத்தணும். ஏதோ எடுத்தோம் கவிழ்த்தனே நீங்கள் யாருக்காச்சும் ஏதாவது கொடுக்கும்போதோ அல்லது பெரிய தொகையவோ பெரிய ஒரு பொருளையோ கொடுக்கும்போது ரொம்ப எச்சரிக்கையோடு இருக்கணும். ஏன்னா அது உங்களுக்கு ஒரு பாதிப்பு கூட பின்னால் ஏற்படுத்தலாம். அதனால் எதிலுமே நீங்கள் நிதானத்தோடும் பொறுமையோடும் கோபம் இல்லாமல் செயல்படும் போது கண்டிப்பாக அது உங்களுக்கு நல்லதொரு பலனை கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம். என்ன நண்பர்களே, இன்றைக்கி வீடியோவில் நாம் கும்பராசிக்காரர்களுக்கு பலன்கள் எப்படி அமைய போகிறதோ அப்படின்னு பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி வியூவர்ஸ்.